பெண்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் உண்மை என்ன தெரியுமா? தற்காலத்தில் இளம் பெண்கள் மத்தியில் காலில் கருப்பு கயிறு அணிவது ஒரு நாகரிகமாக பரவி வருகிறது. வெறும் கயிறுடன் மட்டுமல்லாமல் அதில் சிறிய லாக்கெட்டுகள், மணிகள் போன்றவற்றை இணைத்தும் அணிகின்றனர். இது புதிய ட்ரெண்டாக தோன்றினாலும் நமது முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றி வரும் ஒரு பாரம்பரிய பழக்கத்தின் நீட்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. உடல்நலக் குறைபாடு, விபத்துகளிலிருந்து மீண்டவர்கள் கண் திருஷ்டி நீங்க இந்த கயிற்றை அணிவதுண்டு. ஜோதிட சாஸ்திரங்களின்படி காலில் கருப்பு கயிறு அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. யார் இந்த கயிற்றை அணியலாம், யார் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றிய சில நம்பிக்கைகளை இந்த பதிவுல பார்க்கலாம். பாரம்பரியமாக சிலரின் பார்வைக்கு தீய சக்தி உண்டு என்றும் அது மற்றவர்களை பாதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. குறிப்பாக குழந்தைகள் மீது தீய கண்கள் படாமல் இருக்க அவர்களுக்கு கன்னத்தில் கருப்பு பொட்டு வைப்பது அல்லது காலில் கருப்பு கயிறு கட்டுவது வழக்கம். இது தீய சக்திகளை அண்டவிடாது என்ற நம்பிக்கை நிலவுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவிலிலிருந்து இந்த கயிறு கட்டும் வழக்கம் தொடங்கியதாக ஒரு கருத்து உண்டு. சிலருக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு காலில் கருப்பு கயிறு, தலைமுடியால் ஆன கயிறு கட்டுவார்கள். இது கண் திருஷ்டியை நீக்கி உடல் நலத்தை மேம்படுத்தும் என்பது ஐதீகம். காலில் மட்டுமல்லாமல் கை, கழுத்து, இடுப்பிலும் கருப்பு கயிறு அணிவதுண்டு. கருப்பு நிறத்திற்கு தீமையை விரட்டும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் இருளில்தான் தீய சக்திகள் இருக்கும் என்றும், கருப்பு நிறம் அந்த இருளை குறிப்பதால் தீய சக்திகளை அண்டவிடாது என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் ஒருவரின் கால்களைத்தான் முதலில் பாதிப்பார் என்று கூறப்படுகிறது. எனவே காலில் கருப்பு கயிறு அணிவதன் மூலம் சனி தோஷத்தின் பாதிப்பை குறைக்கலாம் என்றும், ராகு மற்றும் கேதுவின் எதிர்மறை தாக்கங்களிலிருந்தும் இது பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கயிற்றை கட்டுவதற்கு முன்னர் சனி தெய்வ மந்திரத்தை 21 முறை ஜபிக்க வேண்டும் என்பதும் ஒரு விதியாகும். இதே மாதிரியான தொடர் தகவல்களை பெற கண்டிப்பா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.